என்ன வயிறு ஒரு மாதிரி உப்புன மாதிரியே இருக்கு. முதல்ல இப்படி இருக்கவே இருக்காது. டேய் சதீஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க ரோட்டோரமா? என்னன்னே தெரியலக்கா, 2 நாளா வயிறு ஓவரா உப்புன மாதிரியே இருக்கு. நடிகர் சூரி மாதிரி 50 புரோட்டாவை ஒரே நேரத்தை சாப்பிட்டுட்டு கோட்டாளி மறுபடியும் நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன்னு சொல்ற ஆளு நீ. உனக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அட போக்கா, மாதிரிலாம் இல்லக்கா. சும்மா 2 பிஸ்கட் சாப்பிட்டாவே வயிறு ஓவரா உப்பிருது. நார்மலான உடம்பாவே இருக்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. எது வயிறு உப்புதா? நாக்க நீட்டு. சதீஷ், உனக்கு குடல்ல புண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா போய் டாக்டரை செக் பண்ணி பாரு. குடல்ல புண்ணா? அப்படின்னா சதீஷ், வயிற்றுலையும் குடல்லையும் மோசமான ஒரு காயம் ஏற்படும். அதைத்தான் குடல் புண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம அதிகமான காரசார உணவுகளை சேர்த்துக்கிற மூலமாவோ இல்ல அதிக அமிலங்கள், அதாவது இந்த உப்பு மூலமா, ஊறுகாய் மூலமா, சோடா, காஃபி, டீ இந்த மாதிரி நிறைய பொருட்கள்ல நம்ம உடம்புக்குள்ள சேர்த்துக்கிற மூலமாவோ, ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிற மூலமாவோ இந்த அமிலங்கள்லாம் நம்ம உடம்புல அதிகமா சேர ஆரம்பிச்சிடும். இது மூலமாவும் சரி, இல்ல மாசுபட்ட சாப்பாடு சாப்பிடுறாங்க, இல்ல அழுக்கான தண்ணி குடிக்கிறாங்க, இல்ல சுற்றுச்சூழல் வந்து நீட்டா இல்ல, இதுல இருந்து வரக்கூடிய கேஸ் எல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போறது மூலமாவும் ஹெச் பைலோரியா பாக்டீரியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புல உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். இது போக ஒற்றை உணவுகளை சில பேர் சாப்பிடுவாங்க. அதாவது காலையில நான் எப்பவுமே தோசை தான் சாப்பிடுவேன், மத்தியானம் நான் எப்பவுமே தயிர் சாதம் சாப்பிடுவேன், நைட்டுக்கு எப்பவுமே நான் தோசை தான் சாப்பிடுவேன். இப்படி 3 வேளையும் ஒரே மாதிரியே வச்சிருக்கக்கூடிய சாப்பாடுகளா சாப்பிடுறதுக்கு சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒற்றை உணவுகள் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த குடல் புண் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கா, நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அல்சர் லெவலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. தம்பி, அல்சர்னு கூட சொல்லலாம். அல்சர்லயே 2 வகை இருக்கு. வயிற்றுல ஒரு அல்சர் வரும், குடல்ல ஒரு அல்சர் வரும். வயிற்றுல வரக்கூடிய அல்சரை கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே வலி அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் சாப்பிட்டா வயிறு வலி அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. இது மூலமா அவங்களுக்கு உடம்புல வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா இதுவே டியோடென்டல், அதாவது குடல் புண்ணுல இருக்கக்கூடிய அல்சர் சொன்ன பத்தியா, அந்த அல்சர் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வயிறு வலிக்கும் போது சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படின்னா வலி குறையிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க நம்மளுக்கு சாப்பிட்டோம்னா வலி குறையுது அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் போட ஆரம்பிச்சிடும். இதுதான் வயிற்றுப்புண், அதாவது கேஸ்ட்ரிக் அல்சருக்கும் டியோடென்டல் அல்சருக்கும் உள்ள வித்தியாசமே. ஏக்கா, இப்ப சாப்பிடாம இருந்தா அல்சர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. குடல் புண்ணு வர்றதுக்கு காரணம் என்னக்கா? அது என்னன்னா, நேரத்துக்கு சாப்பிடாம அவங்களோட சாப்பாடை ஸ்கிப் பண்றதுன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப காலைல சாப்பாடை 11 மணி சாப்பிட்றதையும், மத்தியானம் சாப்பாடை 4 மணி சாப்பிட்றதையும், அப்புறம் நைட் சாப்பாடை நைட்டு 10 மணிக்கு மேல அதுவும் எண்ணெயில பொரிச்ச உணவுகளை அதிகமா சேர்த்து சாப்பிட்றது மூலமா கூட இந்த குடல் புண்ணு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரம் காலம்லாம் தவறி கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றது அடிக்கடி நடந்துச்சு அப்படின்னா இந்த குடல் புண்ணு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம நாக்க வெளியே நீட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாக்கு மேல ஒரு மெல்லிசா ஒரு படலம் மாதிரி வர ஆரம்பிக்குமா. அதுவும் பேசும்போது வாய் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். இது மூலமா கூட நம்ம குடல் புண் இருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. கடைசியா நம்ம தோல்லாம் அடிக்கடி வறட்சி ஆகுது, நம்ம மேல அடிக்கடி தடிப்புகள்லாம் நிறைய வருது, அப்புறம் முகப்பருக்கள்லாம் வருது அப்படின்னா இதுவும் கூட குடல் புண் வர்றதுக்கு ஒரு அறிகுறியா இருக்குன்னு சொல்றாங்க. சதீஷ், என்னக்கா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே காலாவதி ஆயிருவோம் போலயே. அப்படிலாம் இல்ல சதீஷ், நான் சொல்ற விஷயங்கள்லாம் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா அந்த குடல் புண் சரியாக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெய்லி காலைல நீ எந்திரிச்சதும் பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு 20 மில்லிலிட்டர் நல்லெண்ணெயை குடிச்சிடு. டெய்லி ஒரு 10 இருந்து 15 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்த அப்படின்னா உனக்கு இந்த குடல் புண் சரியாக வாய்ப்பு இருக்கு. குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீ என்ன சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த காரம் புளிப்பெல்லாம் சாப்பிடறத கொஞ்சம் குறைச்சிக்கோ. மணத்தக்காளி கீரையை வாரத்துல 2 இருந்து 3 நாள் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. வாரத்துல 2 இல்லாட்டி 3 நாள் நல்லா எல்லாம் தேங்காயை துருவி அதுல இருந்து தேங்காய் பால் எடுத்து குடிச்ச அப்படின்னா குடல் புண் சரியாக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீ பண்ணன அப்படின்னாலே உன் உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம், அதாவது ஹீட் எல்லாம் குறைஞ்சிருமா. அவ தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கூட உனக்கு இந்த குடல் புண் சரியாக வாய்ப்பு இருக்கான். நம்ம உடம்புல இருக்க ஹீட் எல்லாம் வெளியே போயிடும்ல, சோ அதுக்காக தான் சொல்றாங்க. அதே மாதிரி மாதுளம்பழம் தோலை வெயில நல்லா காய வச்சு அதை அரைச்சு பால்லயோ இல்ல தண்ணியிலயோ போட்டு குடிச்சேன்னு வை, இந்த குடல் புண் சரியாக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிக்கா, அப்ப நீ சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வாரம் ஏதாவது ரிசல்ட் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்றேன். என்னன்னு பார்த்துட்டு சொல்லு சதீஷ். நம்மள மாதிரி நிறைய பேரு ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து தங்கி இங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய நம்ம உடம்ப பாத்துக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம உடம்பு தான் எல்லாத்துக்குமே மூலதனம். சுவர் இருந்தா மட்டும்தான் சித்திரமே வரைய முடியும். அதனால ஒழுங்கா உடம்பு பாத்துக்கோ, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டுரு. சரியா? நீ ஒழுங்கா இருந்தாதான் உன் குடும்பத்தையும் ஒழுங்கா பாத்துக்க முடியும், உன்னையும் பாத்துக்க முடியும், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். சரிக்கா, நீ சொல்றது சரிதான்க்கா. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறேன், சரியாகுதா இல்லையான்னு. சரி ஆகல அப்படின்னா ஒரு டாக்டருமே என்ன ஏதுன்னு போய் ஒரு பாத்துறேன்க்கா. அதான் சரி. சரி டாட்டா, பை. மருந்தாக இருந்தோமே சிறந்து
மெதுவாக மறந்தோமே